பூமியிலே ஒருவரும் உனக்கு ஈடாக இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அருமையானவர்களே, வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 30வது செய்தி, நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். In other words, you have been glorified. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Lord, forever and ever I offer you glory, honor and praise. Hallelujah. சதா காலங்களிலும் தகப்பனே உமக்கு கீர்த்தியும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். வேதத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எந்த அளவு நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு ஈடாக பூமியில் ஒருத்தரும் இருக்கக்கூடாதுங்க. அதைத்தானே சொல்லுகிறார். அதை வாசிக்கட்டுமா? ஐயா, உன்னை ரட்சித்த உன் தகப்பனாகிய தேவன் யாரு? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், வானத்திலும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் சொல்லுகிறாரு, என் பிள்ளைகளுக்கு ஈடாக பூமியில் ஒருத்தரும் இருக்கக்கூடாதுங்க. அதை வாசிக்கிறேன். The book of Deuteronomy chapter 28 verse 1. That is the heart desire of our Lord. உன்னை ரட்சித்த உன் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம் பின்பகுதியிலே, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருங்க. அங்கே என்ன சொன்னார் இஸ்ரவேலர்களுக்கு? எப்பா, என் பிள்ளைகளுக்கு ஈடாக ஒருத்தரும் இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம் யாவரும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டதினாலே இப்பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளை விட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உனக்கு ஈடாக ஒருத்தரும் கிடையாது. புரிந்து கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏன் தெரியுமா? புதுசாக அவர் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். இந்த டாக் பாருங்களேன், அந்த நாய் வால் அதுகிட்ட தான் இருக்குது. ஆனால் அது என்ன செய்யுது? சுற்றி சுற்றி வந்து அந்த வாலை பிடிக்கிறது ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. நீங்களும் அப்படி தான் வாழுகிறீங்க. எத்தனை வருஷம் நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் உங்கள் வாலை பிடிக்க பார்க்குறீங்க. ஆனால் அது அங்கே தான் இருக்குது. அருமையானவர்களே, ஆசீர்வாதம் உங்கள் கணக்கில் தான் இருக்கிறது. ஆமென். 65 ஆண்டுகள் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அருமையானவர்களே, 65 வருஷம் ருசி பார்க்கல. வந்தார் பாருங்க எங்க வாழ்க்கையில். யாரு? ஆண்ட்ரூ ஓமக்கு. ஆண்ட்ரூ ஓமக். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் அதிகமாக அவர் எழுதின புஸ்தகங்க. என்னுடைய கண்களை திறந்தார். என்னுடைய மனைவியுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக தேவன் ஆண்ட்ரூ ஓமக் அவர்களை பயன்படுத்தினார். என்னுடைய மகள்களுடைய கண்களை திறக்கும்படியாக. ஆகையினால்தான் நான் அந்த புஸ்தகங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆமென். கிறிஸ்தவ புஸ்தக சாலைகளிலே கிடைக்கின்றன. என்னுடைய நாலேஜ் படி பூமியில் உள்ள 100 மொழிகளிலே இந்த புஸ்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கின்றன. வாங்குங்கள், வாழுங்கள், வையகத்தை வாழ வைப்பீர்கள். அருமையானவர்களே, பாருங்கள், இந்த 28:1 ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? அதை வாசிக்கட்டுமா? அங்கே த டியூட்ரானமி 28:1, நான் இன்று உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நியாயப்பிரமாணம், கட்டளைகள் 613 என்று சொல்லுகிறார்கள். நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் 613 இருக்கின்றன. இவைகளுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிந்தால் பூமியில் நீ தான் டாப்பில் இருப்பான்னு சொல்லிட்டார். ஆனால் not even one could obey.
மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவனும் இந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அப்போ ஒருத்தனை கூட தேவனால் பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட மேன்மையாக உயர்த்த முடியாது. ஆபிரகாமும் நல்லவன் கிடையாது. ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, பவுல், பேதுரு, ஜான் ஏசிங், according to the understanding of the Paul, we all are good for nothing. பாவிகளிலே பிரதான பாவிகள். அப்போ அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தானே, எப்பா நான் திட்டம் வச்சுட்டேன், உங்களை உயர்த்தணும். எது மதில் சுவராக நிற்கிறது? நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள். நான் உன்னை என்ன செய்கிறேன், உச்சபட்ச தண்டனையாகிய மரண தண்டனையை என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் பகையாய் நின்று கொண்டிருந்த நடுச்சுவராகிய நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாருப்பா. இப்போ நீ கீழ்ப்படிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? ஃபெய்த், விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தால் போதும். என்ன விசுவாசம்? தேவன் என்னை நீதிமானாக்கி விட்டார், எழுதியிருக்குல்ல. தேவன் என்னை பரிசுத்தவான் ஆக்கி விட்டார், எழுதியிருக்கா இல்லையா? தேவன் என்னை பரிபூர்ணப்படுத்தி விட்டார், ஐயா எழுதாத ஒன்றையும் நான் பிரசங்கிப்பது இல்லை. இந்த ட்ரூத் தெரிஞ்சது பாருங்க, பரிசுத்தத்தில் நல்ல வளர்ச்சி. ஆனாலும் என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இல்லை. ஆனாலும் என் மனசாட்சி கெட்டு போறது இல்லைங்க. எந்தவித சந்தேகத்துக்கும் எந்தவித அவிசுவாசத்துக்கும் நான் இடம் கொடுக்கறதே இல்லை. அருமையானவர்களே, ஆகையினால்தான் அற்புதம் செய்யாமல் இருக்கவே முடியலங்க, விசுவாசிக்காமல் இருக்கவே முடியல. செத்து போன சடலம் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க. ஐயா எங்கள் ஊருக்கு அடக்கம் பண்ண போகிறோம். எங்கம்மா இருக்காங்க உங்கள் அப்பா? ஐயா ஆம்புலன்ஸில் நாங்கள் மதுரைக்கு போயிட்டுருக்கோம். எங்கே இருக்காங்க அப்பா? எங்கள் அப்பாவும் நானும் கேபினில் தான் இருக்கோம். உங்கள் அப்பா தலையில் கை வைமா. பேசுகிறேன் ராத்திரி 11 மணி. ஏன்? குற்ற உணர்வும் இல்லை. எந்த அளவுக்கு தேவன் என்னை வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்கிறதையும் நான் அறிந்து கொண்ட பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. என்ன பிசாசு? அவிசுவாச பிசாசு, சந்தேக பிசாசு, குற்ற உணர்வு பிசாசு, இது எதுவுமே என்கிட்ட வர்றதே இல்லைங்க. ஏன் தெரியுமா? தேவன் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். The book of Isaiah chapter 55 verse 5 last. ஏசாயா 55 5வது வசனத்தின் கடைசியிலே சொல்றார் பாருங்க, அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். The heavenly Father has glorified you. மேன்மைப்படுத்துவார் என்று மதம் சொல்லுது, வசனம் சொல்லுது மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுதுங்க. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஐயா, that is the supernatural blessing of the salvation. அந்த ஜோயே சால்வேஷன்ல அவ்வளவு சூப்பர் blessing இருக்குங்க. You have been glorified. ரோமர் 8:30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார், மேன்மைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இதற்கு விரோதமான வசனம் இருக்கா? இருக்குது. உபாகமத்தில் சொன்னார்ல, எப்பா நான் மரண வசனத்தையே வச்சிருக்கிறேன், ஜீவ வசனத்தையே வச்சிருக்கிறேன், எது வேண்டுமோ எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. எங்க உங்களுக்கு கஷ்டப்பட திராணி இருந்தால் என் செய்தியை கேட்க வேண்டாம். பிசாசு உங்களை ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான் இல்லையா, அது தொடர வேண்டுமென்றால் என்னுடைய செய்தியை கேட்க வேண்டாம். இல்லைப்பா நான் கஷ்டப்பட்டது போதும், என் இயேசு கஷ்டப்பட்டாரு, எனவே எனக்கும் கஷ்டம் கிடையாது, எனக்கு ஒரு வாழ்வு வேணும், என்னை பார்க்குறவங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய விருப்பம் இருக்கும் என்றால் என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள், புஸ்தகங்களை வாங்குங்க. நீங்கள் நடுத்தருவில் நிற்கிறதுனால அவருடைய நாமம் நித்தமும் இடைவிடாமல் தூஷிக்கப்படுகிறதா இல்லையா? ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இந்த வசனத்தில் எந்த அளவுக்கு தேவன் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே ஏசாயா 55:5 நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும்.
உன்கிட்ட வந்து தலையை கொடுப்பாங்க, நீ கை வைப்பா, உடனே கேன்சர் கட்டி மறைஞ்சிரும். எப்படி வருவாங்களாம் பாருங்க, நீ அறியாதிருந்த தேசத்திலிருந்து வருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்? நீ தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறாய். எதனால? தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஜோயே லைஃப். அந்த சால்வேஷன் இருக்கு பாருங்க, ரட்சிப்பு, அது அவ்வளவு மேன்மையானது அருமையானவர்களே. நம்மளை எழும்ப விடாம பண்ணிட்டு மதம், உன் ஜபம் போதாது, உன் பரிசுத்தம் போதாது, பக்தி போதாது, உபவாசம் போதாது, முழங்கால் தேஞ்சது போதாது. அருமையானவர்களே, நான் ஜபத்திற்கு விரோதமானவன் அல்ல. ஜபம் செய்ய சிறந்த வழியை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. ஜபம் செய்ய ஒரு சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. சிம்பிளா ஒன்று சொல்றேன் உங்களுக்குங்க. வாட் இஸ் த பெட்டர் வே? கான்சியஸா தேவனோட கனெக்ஷன்ல இருங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையானவர்களே, சரிங்களா? அப்போ அதை வந்து கான்சியஸா ஃபீல் பண்ணுங்க. தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் தான் என்ன நடத்துறாரு. இதை உணர்கிறவர்கள் அநேக பாவங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் ஒரு ட்ரெயினுக்கு போகிறீங்க, லேட்டாக போகிறீங்க, இந்த சென்ஸ் உங்களுக்கு இருந்தா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? டிராஃபிக்கில் மாட்டிட்டீங்க, காரில் போகிறீங்க, டிராஃபிக்கை மாட்டிட்டீங்க, என்ன சென்ஸ் இருக்குது தெரியுமா? ஆண்டவரே, நான் போய் ஏறி உட்கார்ந்தாதான் இந்த ட்ரெயின் புறப்படும் அப்படின்னு நீங்கள் அந்த கனெக்ஷன்லேயே இருப்பீங்க. சில நேரங்களில் நான் கண்ணீர் விட்டு அழுவேன். ஏன்? எனக்கு இவ்வளவு கிருபை ஆண்டவரே, எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆண்டவரே, கிருபையினால எனக்கு இவ்வளவு ஒரு வெளிப்பாடா? எத்தனை பேர் புரியுதுங்க? ஐ ஆம் ஆல்வேஸ் சென்சிட்டிவ். நான் எப்பொழுது உணர்வு உள்ளவனாக இருக்கிறேன். அருமையானவர்களே, படுக்க போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் சரி, அந்த உணர்வு, அதை என்ஜாய் பண்ணுற பாருங்க, தட் இஸ் ப்ரேயர். அந்த உறவு தான் ஜபம். அருமையானவர்களே, அப்போ முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக பண்ணுறேன், ஸ்தோத்திரம் சொல்கிறேன். தனியாக டிரைவ் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசிகிட்டே போடுவேன். இதையெல்லாம் ஜபங்க. அதற்காக நீங்கள் விசேஷித்த விதமாக உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உபவாசம் அவசியம் இல்லை என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறோம், கேளுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் 24/7 அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த அறியாத ஒரு ராணி யாரை தேடி வர்றா? சாலமோனை தேடி வர்றா. ஏன்? அவளுடைய ஞானத்தை பார்க்க. நல்லா கவனிங்க, கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அங்கே ஒருத்தி வந்தா பாருங்க, யார்? ஷீபா ராணி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சாலமோனை விட நீங்கள் பெரிய ஞானிகள். வசனம், எந்த வசனம்? 1 கொரிந்தியர் 1:24. ஐயா, சாலமோனுக்கு இயேசுவாகிய விஸ்டம் இல்லை. நான் ஏன் தைரியம் அந்த வார்த்தை சொல்றேன்? நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள் என்று தைரியமா ஏன் சொல்றேன் தெரியுமா? ஐயா, இயேசுவே உனக்கு ஞானமாக இருக்கிறார், இயேசுவே உனக்கு பலனாக இருக்கிறார், இயேசுவே உன்னுடைய நீதியா இருக்கிறார். அருமையானவர்களே, அந்த சாலமோனுக்கு இயேசுங்கிற நாமமே இல்லையே. அப்ப நம்ம எவ்வளவு மேன்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இதை அறிஞர்தான் பாருங்க, யாரு? பவுல் என்ன சொல்லிட்டான்? நாம் முற்றிலுமாக நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாம் முற்றிலுமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். ரோமர் 8:30 மறக்கவே கூடாதுங்க. ரோமர் 8:30 மாத்திரமல்ல, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14 இந்த வசனங்களை நம்பரையாவது ஞாபகம் வைங்க. குற்ற உணர்விலிருந்து வெளியே வருவீங்க, அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. So we have greater wisdom than Solomon. எனவே உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள் என்று தேவன் சொன்னது அநேகருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற காலம் இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.